பெண்ணே, திருமணம் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான இடம்னு நினைப்பாங்க. ஆனா, அதே திருமணம் உன் மனச மெதுவா, அமைதியா உடைக்க ஆரம்பிச்சா, அது வாழ்க்கையா? அல்ல, அது சிரிப்போட மறைக்கப்பட்ட ஒரு போர்க்களம். உன்னை யாரோ வெளியிலிருந்து காயப்படுத்தினா, நீ எச்சரிக்கையா இருப்ப. ஆனா, உன்னோட வாழ்க்கை துணையே உன் பலவீனத்த உருவாக்க ஆரம்பிச்சா, அதுதான் உண்மையான ஆபத்து. சாணக்கியர் ஒரு கடுமையான உண்மைய சொல்றாரு. உன்னை மதிக்காத உறவு உறவு இல்ல. அது கட்டுப்பாடு. உன்னை புரிஞ்சுக்காத மனிதன் உன்னோட வாழ்க்கையில் இருப்பதாலே அவன் தகுதியானவன் ஆகிட மாட்டான். நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? உடலால் காயப்படுத்துறவனை உலகம் கண்டுபிடிக்கும். ஆனா, மனசை மெதுவா தகர்க்கிறவனை யாரும் பார்க்க மாட்டாங்க. அவன் சிரிப்பான், சாதாரணமா பேசுவான். ஆனா, ஒவ்வொரு வார்த்தையிலும் உன் தன்னம்பிக்கையை சிறு சிறு துண்டாக உடைப்பான். நீ முடியாது, நீ தவறு, நீ அதிகமா நினைக்காதே. இந்த வார்த்தைகள் சத்தமில்லாத சங்கிலிகள். பெண்ணே, ஒரு கேள்வி. உன் மனசுக்குள்ள நேர்மையா பதில் சொல்லு. நீ எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் உன்னை உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டாங்களா? அல்ல, நீ அமைதியா இருக்க கத்துக்கிட்டாங்களா? சாணக்கியர் சொல்றாரு, உன்னை சுருக்கிற இடத்துல அன்பு இல்ல, அதிகாரம்தான். உன்னை வளர விடாத உறவு உன்னை இழுத்துக்கொண்டே இருக்கும். ஆனா இங்கதான் அதிர்ச்சி உண்மை. திருமணத்தில் வெல்லணும்னா சண்டை போட்டு முடியாது, கத்தி முடியாது, அழுதாலும் முடியாது. வளர்ந்துதான் முடியும். உன் அமைதி பலவீனம் இல்ல, அது கணக்கிட்ட சக்தி. உன் வளர்ச்சி, பதில் சொல்லும் மொழி, உன் தன்னம்பிக்கை, பாதுகாப்பு கவசம். சாணக்கியர் சொல்றாரு, உன்னை மதிக்காத இடத்துல உன் மதிப்பை நிரூபிக்காதே. அதை உயர்த்து, அதை வளர்த்து, அதை காப்பாற்று. நினைவில் வை, உன்னை தாழ்த்திதான் யாராவது உயர முடிந்தா அது அவர்களின் வெற்றி இல்ல, உன் அனுமதி. ஒரு பெண் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவளா இருப்பாள். அவள் கத்தாத போது, அவள் உடையாத போது, அவள் அமைதியா தன் வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிக்கும் போது. திருமணத்துல சந்தோஷம் கிடைக்கணும்னா முதல்ல உன் மதிப்பு உனக்கே தெளிவா இருக்கணும். சாணக்கியரின் கடைசி எச்சரிக்கை, உன்னை இழக்கிற உறவை பிடித்து நிக்காதே, உன்னை மதிக்கிற வாழ்க்கையை உருவாக்கு. இப்ப கேள்வி உன்கிட்ட, நீ இன்னும் தாங்கிக்கிட்டே இருப்பியா? அல்ல, உன் வாழ்க்கையை நீயே வழிநடத்த ஆரம்பிப்பியா? முடிவு எப்போதுமே உன் கையில்தான். அமைதியாயிரு, ஆனா அடங்காதே. உயர்ந்து நில், உன் மதிப்போட வாழு. ஒரு நாள் உன்னை உடைக்க நினைத்த உலகமே உன்னை பார்த்து நிமிர்ந்து நிற்கும். வெற்றி உன்னை தேடி வரும். நீங்க வாழ்றீங்களா? அல்லது வாழ்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? வெளிய உலகத்துக்கு நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள் மெதுவா சிதறி போகிறீங்க. இது வாழ்க்கையா? அல்லது மெதுவான சிறைதானா? திருமணம் அன்பு கொடுக்கணும், பாதுகாப்பு தரணும், அமைதி தரணும். ஆனா உங்களுக்கு அது அழுத்தமா மாறி இருக்கா? ஒவ்வொரு நாளும் உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா சோர்ந்து போகுதா? சாணக்கியர் ஒரு அதிர்ச்சி உண்மை சொல்றாரு. மனசை உடைக்கும் உறவு உறவு இல்ல, அதிகாரத்தின் மற்றொரு வடிவம். இது கேட்க கஷ்டமா இருக்கும். ஆனா உண்மை பல நேரம் கசப்பு தான். பகுதி ஒன்று. அமைதியான வேதனை. பெண்ணே, சில வேதனைகள் கத்தாது, சில காயங்கள் ரத்தம் சிந்தாது. ஆனா அவை ஆழமா இருக்கும். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு கிண்டல், அது சின்ன விஷயம் மாதிரி தோன்றும். ஆனா மீண்டும் 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 அது உங்க தன்னம்பிக்கையை மெதுவா சுரண்டும். ஒரு நாள் நீங்கள் உங்களை சந்தேகப்பட ஆரம்பிப்பீர்கள். என்னால் தான் தவறா? நான் சரியா இல்லையா? இதுதான் மன அழுத்தத்தின் முதல் வெற்றி. சாணக்கியர் சொல்றார், உன்னை நீ சந்தேகப்பட ஆரம்பித்த நொடியில மற்றவன் உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டான். பகுதி 2. திருமணத்தின் மறைமுக உண்மை. எல்லா பிரச்சனையும் சண்டையில தெரியாது. சில திருமணங்கள் அமைதியா இருக்கும். ஆனா அந்த அமைதிக்குள்ள பயம் இருக்கும். பேசினா பிரச்சனை, மௌனமா இருந்தா வலி, சிரிச்சா நடிப்பு, அழுதா பலவீனம். அப்படின்னா ஒரு பெண் என்ன செய்யணும்? இதுதான் சாணக்கியரின் அதிர்ச்சி உண்மை. உன்னை சுருக்கிற உறவு உன்னை வளர்க்காது. பகுதி 3. உண்மையான அடையாளம். பெண்ணே, உன்னை நீ கேள். இந்த உறவுல நீ சுதந்திரமா பேச முடியுதா? நீ பயமில்லாம இருக்க முடியுதா? நீ உண்ணா இருக்க முடியுதா? இல்லனா அது அன்பு இல்ல, அது கட்டுப்பாடு. அன்பு உன்னை விரிவாக்கும்,
கட்டுப்பாடு உன்னை சுருக்கும். பகுதி 4. சாணக்கியர் சொன்ன முதல் ரகசியம் உணர்ச்சி. அதுதான் முதல்ல தாக்கப்படும். ஏன் தெரியுமா? மனசு உடைந்தா மனிதன் அடங்கிடுவான். அதனால என் நீங்கள் கோபப்பட்டாலும் அவர்கள் ஜெயிக்கிறார்கள். நீங்கள் அழுதாலும் அவர்கள் ஜெயிக்கிறார்கள். நீங்கள் விளக்கம் கொடுத்தாலும் அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அப்படின்னா ஜெயிக்காத வழி என்ன? அமைதி. ஆனா பயத்தால வந்த அமைதி இல்ல, விழிப்புணர்வோட வந்த அமைதி. பகுதி 5. சுயமதிப்பு. ஒரு பெண்ணின் மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா? அவள் தன்னம்பிக்கை. அதை உடைக்க முடிஞ்சா அவளை கட்டுப்படுத்த முடியும். அதனால உன்னை குறைவா உணர வைக்கும் வார்த்தைகள், அது தவறுதலா இல்ல, அது தந்திரம். பகுதி 6. மாற்றம் எங்கே தொடங்கும்? நீ எதிர்த்து கத்தணும் இல்ல, நீ விட்டு ஓடணும் இல்ல, நீ முதலில் புரிஞ்சுக்கணும். நான் மதிப்புள்ளவள். அதுதான் புரட்சி. பகுதி 7. வளர்ச்சி. சாணக்கியர் சொல்றாரு, உன்னை இழுக்க முயற்சிப்பவர்களுக்கு சிறந்த பதில் உயர்ந்து நிற்பது. சண்டை வேண்டாம், சான்று வேண்டாம், வளர்ச்சி போதும். நீ வளர ஆரம்பிச்சா கட்டுப்பாடு தானா உடையும். பகுதி 8. பயத்தின் உண்மை. நீ பயப்படுறது அவரை இல்ல, நீ இழக்கப் போற வாழ்க்கையை. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ ஏற்கனவே உன்னை இழந்துட்ட. பகுதி 9. விடுதலை. விடுதலைன்னா பிரிவா? இல்ல, விடுதலைன்னா உன்னை மீண்டும் கண்டுபிடிப்பது. பகுதி 10. இறுதி. சாணக்கிய உண்மை. சாணக்கியர் கடைசியாக சொல்றார், உன்னை மதிக்காத உறவில் நீ இருந்தால் அது பொறுமை இல்ல, சுய மறுப்பு. பெண்ணே, நீ பலவீனம் இல்லை, நீ சிக்கி இருக்கிறாய். நீ உடைந்தவள் இல்லை, நீ சோர்ந்திருக்கிறாய். ஆனா நீ எழுந்தால் அதுதான் உண்மையான மாற்றம். இறுதி கேள்வி இப்போ உன்னிடமே கேள். நீ தொடர்ந்து அமைதியா சிதற போறியா? அல்லது சாணக்கியரைப் போல அமைதியா, தந்திரமா, வலிமையா உன்னை மீண்டும் உருவாக்கப் போறியா? முடிவு உன் கையில். அமைதியா இரு, ஆனா அடங்காதே, வளர்ந்து கொண்டே இரு. ஒரு நாள் உன் அமைதியே உன் வெற்றி கதையா மாறும்.